தந்தையர் தினம் தான், ஃபாதர்ஸ் டே. வேறு எந்த டேவும் ஜென்ஸுக்கு கிடையாது, லேடிஸுக்கு மட்டும் நிறையா இருக்குது. ஒரு விழாவை வந்து யாருமே கொண்டாடுறதில்ல, ஜென்ஸ் யாருமே கொண்டாடுறதில்ல. அப்போ நான் யோசித்தேன், அந்த காலத்துலலாம் பெரியவங்க நம்ம பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்து ஐயோ என் தங்க பையன் வந்துட்டான், என் தங்க பேரன் வந்துட்டான் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. நாமளே நம்ம குழந்தைகளை வந்து தங்கன்னு கூப்பிடுறது இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸாக எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால யோசித்தேன், தங்க மகன் விருது கொடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணி, இது என்னோட சுய நினைவில நான் யோசித்து இந்த முடிவு எடுத்தேங்க. மற்ற பேர் வைக்கிறத விட தங்க மகனும் தங்க மகளும், அப்பாவுக்கு எப்படி இருந்தாலும் மகன் தான், அது அவங்க பையனாக இருந்தாலும் மகன் தான். அதே மாதிரி தான் அம்மாவும், அவங்க பிள்ளை. இப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க தான், நம்ம அப்பாவுக்கு நம்ம குழந்தைங்க தான். அப்படிங்கிற பெருமைக்காக தான் தங்க மகன் விருதும் தங்க மகள் விருதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். இதுக்காகவே அண்ணன் சென்னையிலிருந்து அமுதசாரதி சார் வந்து டைரக்டர், நம்ம சன்னிதானம் போஸ்ட் ஆஃபீஸுங்கிற படம் இப்போ ஓடிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கெல்லாம் வந்து டிக்கெட் கொடுத்து, எல்லாத்தையும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து சென்னையிலேருந்து நமக்கு எல்லாத்தையும் பார்க்க வச்சாரு. நிறைய பேர் போய் பார்த்தாங்க, நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அத்தனை பேர்த்தையும் முதல் நாள் வந்து பேபி அக்காக்கிட்ட சொல்லி 30 டிக்கெட் கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின நாள் நானும் பேபி அக்காலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். 2ஆவது நாள் உடனே அவர்கிட்ட சொல்லி அடுத்த நாள் 30 டிக்கெட் கொடுத்தாரு. பொன்மணிக்கிட்ட சொல்லி 30 டிக்கெட் கொடுத்தாரு. இப்படி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 நாளுமே கொடுத்தாரு 30 டிக்கெட். அது மிக பெரிய விஷயம். ஏன்னா ஒரு படத்துக்கு 200 ரூபா ஒரு ஆள் போனான். இப்படி 30 டிக்கெட் கொடுத்து இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் உண்மையாலே படம் அருமை. அதாவது போரே அடிக்காம எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இவர் தாங்க அவரு. சார் வாங்க சார், சேர்த்து நான் சொல்லும் போது நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவர் தாங்க அவரு. சென்னையிலேருந்து இந்த பேரு சொன்ன உடனே பொன்மணி எடுக்குன்னு சொல்லிட்டாரு, நான் வந்துடுறேன் ஃபங்க்ஷனுக்கு, யோசிக்கவே கூடாது, நீங்க சின்னசாமி கிட்ட சொல்லுங்க, நான் அவரை பார்த்ததில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன் வந்துருங்கண்ணா அப்படின்னாரு. வந்துட்டாரு. உண்மையாலே ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம். படம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த படத்தை நம்ம இப்படியே ஒரு நாள் கூட பார்த்தா கூட நம்ம ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் டைமிங் பார்த்துட்டு இன்னைக்கு சண்டேங்கனால எல்லாம் அமாவாசை அது இதெல்லாம் இருக்கு. அண்ணன் வந்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அண்ணன் 2 வார்த்தை பேசி துவக்கி வச்சு நம்ம விழாவை சிறப்பிச்சிடலாம். நன்றி. எல்லாருக்கும் குட் மார்னிங். வந்து என் பேர் அமுதசாரதி. வந்து சன்னிதானம் ஒரு படம் வந்து இப்போ செகண்ட் வீக் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஐநாக்ஸில் போயிட்டு இருக்கு படம். வந்து அண்ணன் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நம்ம படம் வந்து இங்கே பொள்ளாச்சியில் தான் வந்து பெரும்பகுதி ஷூட் பண்ணாங்க. இந்த திருமூர்த்தி டேம் பக்கத்தில் செட்டு போட்டு வந்து, அதனால் என்னோட படத்தில் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்க நடிகர்கள் வந்து நிறையா பேர் வந்து நடித்தாங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து கேரளா டைப்பில் இருக்கிறதுக்காக நிறைய ஆடிஷன் பண்ணாங்க. அதனால கோயம்புத்தூருக்கும் நமக்கும் கோவை மாவட்டத்துக்கான தொடர்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் என் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படத்தில் நடித்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி படம் ஷோ வந்து ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ தான் சின்னசாமி சார் இருக்கார், எனக்கு கான்டாக்ட் கிடைச்சிச்சு. வந்து அவர் கேட்டபடி எத்தனை டிக்கெட் வேணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. திருப்பூர், ஈரோடு, இங்கே எல்லாமே வந்து டைரக்டராக நான் என்ன நம்ம படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணி கொடுத்தேன். வந்து எல்லோரும் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க, வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. வந்து அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து தங்க மகன் தங்க மகள் அப்படின்னு படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வரேன் சார் வந்து அப்படின்னு. நீங்கள் எப்படி சார் வர முடியுமான்னு கேட்டார். வந்து சொன்ன உடனே வந்து நமக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதை கண்டிப்பாக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து கிளம்பி வந்து காலைல கோயம்புத்தூர் வந்து காலைல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஆச்சு. ரொம்ப சந்தோஷம் வந்து. ஏன்னா சென்னை மாதிரி நகரங்களில் எல்லாத்துக்கும் ஒரு யூனியன் இருக்குது. வந்து நடிகர்களுக்கு, டைரக்டர்ஸுக்கு, எல்லா ஒரு வண்டி ஓட்ட டிரைவர் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஒரு யூனியன் இருக்குது. அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டு, பெனிஃபிட்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து இந்த மாதிரி சின்ன நகரங்கள் இருக்கவங்க சென்னை மாதிரி பெருநகரங்கள் இருக்கிற வந்து யூனியன்ஸ் மெம்பர் ஆக முடியாது. அவங்கள ஆர்கனைசேஷன் பண்ணி இந்த மாதிரி நடிகர்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. வந்து ஏன்னா நம்மளும் ஒரு அசிஸ்டன்டேட்டராக இருந்ததுனால அது பெருசாக கான்சென்ட் பண்ண முடியல. சின்னசாமி சார் மூலமாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் மிகப்பெரிய சந்தோஷம். வந்து உங்களெல்லாம் மீண்டும் ஒரு தடவை சந்திச்சதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. வந்து ஏன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அடுத்த படம் வந்து இந்த மாதம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆஃபீஸ் போகிறோம். வந்து அதுவும் கோயம்புத்தூர் சுற்றுலாறு பகுதியிலலாம் வந்து நாங்கள் படப்பிடிப்பு நடத்த போகிறோம். வந்து ஸோ வந்து அப்போ உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரும்பகுதி தேவைப்படும். வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் எல்லாருக்கும் வந்து என்னோட சார்பாகவும் வந்து மிகப்பெரிய நன்றி. வந்து சின்னசாமி சாருக்கு பெரிய நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் சன்னிதான போஸ்டர்ஸில் 10 பேர் நடிச்சிருக்காங்க. அடுத்த படம் எடுக்கும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 3/4 பேர் எல்லாம் நடிகர் தான் சார்.
ரெண்டாவது என்னன்னா இந்த சின்ன நடிகர்களை யாருமே வந்து கௌரவிக்கிறது இல்லை. ஓப்பனாக சொல்றேன், நான் வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு. அப்போ யோசித்தேன், யாருமே நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன நடிகருங்கிறதுனால அவர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்து பண்ணலான்னு சொல்லி மகளிர் தினத்து அன்னைக்கு 120 பேருக்கு நாங்கள் அவார்டு கொடுப்போம் நடிகர் சங்கத்து மூலியமா. அப்போ எங்கள் நடனக்குழுவோட நேம் சொல்ல, அதுக்கப்புறம் சார் நானே நடனக்குழு சார்ல ஒன்று பண்ணலான்னு இதை பண்ணணும். எங்களுக்கெல்லாம் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க சார். எல்லாருக்கும் எல்லா டேலண்ட் உள்ளவங்க சார், எல்லாருமே டைலாக் நல்லா பேசுவாங்க. அதனால வாய்ப்புகள் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி செலக்ட் பண்ணணுமோ பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, தங்க மகன் தங்க மகள், இந்த டைட்டில் எடுத்தீங்கன்னா இன்னும் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது ஆண்டவனுடைய கருணை. இன்னைக்கு அமாவாசை நாள்ல அவர் வாயிலேருந்து அவர் சொல்லிட்டாரு. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உண்மையால நாங்களாம் பெருமைப்படுறோம் சார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சார். சார் விருது வழங்க ஆரம்பிச்சிடலாமா சார்? ஓகே சார். உங்கள் சார்பாக அவருக்கு அண்ணனுக்கு மரியாதை பண்ணிடலாம். கூட வந்திருக்கீங்க. அண்ணன் படத்துல ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அப்படிங்கும் போது அவ்வளவு பெரிய விஷயம். அண்ணன் கூடயே இருக்காரு. எனது இனிய நண்பருங்க ரவிக்குமார், கிட்டத்தட்ட 40 வருஷமா நண்பரா இருக்காங்க. ஒரே சாப்பிட்றது நோக்கம்னா 2 பேரும் ஒரு பக்கமாக தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இவரும் நாடக நடிகர், ஏபிஎஸ் கலைக்குழுவோட வில்லன் கேரக்டர் 40 வருஷமா நடிச்சிருக்கீங்க. இல்லைங்க, இந்த மாதிரி நட்பு 40 வருஷமா நீடிக்கிறது பெரிய விஷயம். அதுதான் சரி சார், சேர்ந்து சீனியர் ஆக்டர் சார் கோயம்புத்தூர்ல. நீங்க தான் அது மட்டும் இல்ல, வந்து சினிமா உலகத்துக்கு வந்தது எங்களை மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய அறிமுகப்படுத்தி நாங்கள் நிறைய பயன்படுத்திருக்கோம். அதுக்காகவே பெரிய நன்றி சொல்லுவோம். வித்யாக்காவுக்கு சால்வே இருக்கிறாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நான் ஒரு பத்திரம் எழுதுறேன். நான் வந்து சினி ஃபீல்டுக்கு வந்ததுக்கு ஒரு குட்டி பையன் தான் காரணம். என்னன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம், இப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் நிறையா வருது. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு பெரிய இது மாதிரி தான். அப்போது ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது என்னோட நண்பர் வந்து, அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு. ஓகே, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் என்னை நான் திடீர்னு வந்து ஒரு நடிகையாக வர்றதுக்கு காரணம். நன்றி. பொள்ளாச்சி மகேஷ் அவர்கள் அடுத்தது நடைபெறும். மகாநதி சீரியல் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு நானும், பரிமளாக்கா, சாரதம்மா, சீதாம்மா நிறைய கூட அவங்களுக்கு கூட நாங்கள் பயந்து நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நன்றி சொல்லித்தரேன். சின்னசாமி அண்ணனுக்கும் இந்த சீல்டு கொடுத்த அனைவர் அண்ணனுக்கும் நன்றி சொல்லித்தரேன். துளசிமணி சமூக சேவை மேடைக்கு வரவும். எல்லோருக்கும் வணக்கம்.
நான் இங்கே அறிமுகமானது பொள்ளாச்சி ஏஜெண்ட் மணிமாலா அவர்கள் மூலியமாக. அதுக்கப்புறம் என்னை சினிமாவுக்குள் அறிமுகப்படுத்தின என்னோட தோழி கவிதா. ஆகையாலும் நான் ஒரு கூத்துப்பற்ற மாணவி. என்னோட மாஸ்டர் இங்கே இருக்கார், அவர் பேர் முத்துச்சாமி. அவருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சினிமாவுக்கு என்னை அழைத்தது சாரதம்மா, பரிமளக்கா, அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நேர இன்மை காரணத்தால் இதோடு முடித்துக் கொள்கிறேன். கைத்தட்டல் கொடுங்களே உற்சாகமாக. இவர் வந்து அண்ணன் மகன் ஜெகநாதன் சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க மக்களை. ஆனால் இவர் எப்படி தெரியுங்களா, என் மாதிரியே தான். நிறைய குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை படிக்கிறதுக்கு பணமெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. எந்த நேரத்தில் என்ன உதவி வேணாலும் உடனே உதவி செய்கிறாரு. இவருக்கு வந்து சமூக சேவகர் விருது நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஒருத்தருக்கு உழைச்சி அவங்கவுங்க சேர்த்து பண்ணுவாங்க, ஆனால் இவரை அள்ளி கொடுக்குறவரு. அதனால் என் மகங்கிறத விட நான் இந்த மேடையில் அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதே நான் கூப்பிட்டேன். எங்கேயுமே போக மாட்டார், எப்பவுமே யார் கூப்பிட்டாலும் போக மாட்டார். இந்த மாதிரி நான் திட்டி கூப்பிட்டுருக்கேன். அதனால் நான் நம்ம டைரக்டர் சார் தான் கொடுக்கணும் இந்த சீட்டு. நான் சால்வ் பண்ணுறேன். மகளுக்கு நானே போடுறேன் பார்த்தீங்களா. மகனுக்கு தந்தை தங்க மகன் அவார்டு அறிவிக்கிறார்கள். சிறந்த கைத்தட்டல் கொடுங்க. இதுதான் தங்க மகனுக்கு அழகு. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் போக மாட்டேன். இப்போ சொன்னது உண்மை தான். பிகாஸ் வந்து நம்ம கொடுக்குறது நம்ம வலதை கொடுக்குறது இடதைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்தது மட்டும்தான் முயற்சி பண்ணுவேன். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். அப்பா ரொம்ப கம்பல் பண்ணார், அதனால நான் வந்தேன். எல்லோரும் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நாடகி நிறைய மேடை நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம சின்சாமேனா கூட நிறைய வேற நடிச்சிருக்காங்க. அடுத்த நாடகத்தையும் அவங்க தான் நடிக்க போறாங்க. நம்மளும் அதுல இருக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினோட உறுப்பினர் சாந்தி. சின்ன பையனா நடிச்சிருக்கேன். அப்ப பாத்துக்கங்களே, நம்ம மேடம் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்காங்க. எப்படி மேடம் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கீங்க? பரவாயில்ல, குடும்பஸ்தனா நானும் உங்க கூட நடிச்சேன். சரி, உங்க திருவாயால 2 வார்த்தைகள் பேசுங்கள். கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த தங்க மகள் அவார்டை வாங்குவது மிகவும் பெருமையாக உள்ளது. அது கொடுப்பதற்கும் ஒரு மனசு வேண்டும். அது கிருஷ்ணசாமி அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் இருக்கு. இது கதிரவன் கலைக்குழு, பூங்குழி கலைக்குழு, கலாலயம் கலைக்குழு, இவர்கள் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திருப்பூர் ஜோதி அவர்களுக்கு ஒரு வெல்கம். இது காரணமாக தான் என்னோட சிஸ்டர் நன்றி சொல்லணும். எதானாலும் எனக்கு எங்கள் சிஸ்டர் தான் எல்லாமே. இது அறிமுகப்படுத்தின என் சிஸ்டருக்கு சின்ன சம்பளம் தங்கவேலுங்க. உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். இவர் வந்து ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உதவி செய்ய தயாராக இருக்காரு. இவர் பல தடவை ரத்த தானம் எங்களோட சேர்ந்து பண்ணியிருக்காரு. நம்ம ஏஜிஎஸ் கலைக்குழு 43 வருஷமாக நடிகராக இருக்கார். வில்லன் கேரக்டரு, கதாநாயகன் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள்லாம் சாந்தி நாங்கள்லாம் வந்து 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இவரும் ஒரு சமூக சேவகர். சரிங்களா? அவரை எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அனைத்து கலைஞர்களுக்கும், நாடக கலைஞர்களுக்கும், நடன கலைஞர்களுக்கும், எம் கலை சார்ந்த மக்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் 1990ஆம் ஆண்டிலிருந்து ஏஜிஎஸ் கலைக்குழுவிலே ஒரு நாடக நடிகனாக என்னை அறிமுகப்படுத்தி இன்று வரை ஒரு சிறப்பான ஒரு நடிகனாக நான் பவனி வந்து கொண்டு இருக்கின்றேன். அதற்கு சில சான்றுகளும் என்னிடம், என சிறப்பான ஒரு கலைஞர் என்பதற்கு ஒரு சான்றுகள் தான் முக்கியம். நானா என்னை பற்றி சொல்லிக்கூடாது.
என எனது மைத்துனர் அருமை நண்பர் சின்னசாமி அவர் இருக்கார். ஏன்னா அவருடன் நாங்கள் பயணித்தோம். மற்றும் இங்கே சின்னசாமி, தியாகு போன்ற மிகப்பெரிய ஒரு கலைஞர்களுடன் நாங்கள் பயணித்த அந்த காலம் ஒரு பொற்காலம் என்றுதான் கூற முடியும். அதே போன்று இங்கு வருகை புரிந்துள்ள அத்தனை கலைஞர்களுக்கும் எனது ஏஜிஎஸ் கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விழா இனிய சிறப்புடைய இன்னும் காலங்கள் இருப்பதால் நான் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து வந்திருக்காரு கூத்துப்பட்டை அந்த முத்துசாமி அவர்கள் மேடைக்கு வருவாங்க. இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை கூத்துப்பட்ட முத்துசாமி அவர்கள் எங்களுக்கு எப்படி அறிமுகமானாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்து மனோகர் அண்ணா இவங்க மூலியமா எனக்கு முத்துசாமி மாஸ்டர் தெரியும். ஒரு 35 பேருக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கு பஸ் பாஸ், நலவாரி கார்டு இதெல்லாம் வாங்குறது, சென்னை கூத்துப்பட்ட கார்டு எல்லாம் வாங்கி கொடுக்கறது எங்களுக்கு முத்துசாமி மாஸ்டர்னு சொல்லி இவர் தான் பயிற்சி கொடுத்து எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் பாதி பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னை போனால் நாங்கள் எந்த இயக்குநர்கிட்டையும் நாங்கள் கூத்துப்பட்ட கார்டு வச்சிருப்போம். சரி, இன்னைக்கு நான் கேரட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எங்களுக்கு காரணமான மாஸ்டர் இவர் தான். இவருக்கு ஒரு கலத்தை கைத்தட்டி கொடுங்க. அடுத்து நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இவர் கட்டணம் எதுவும் வாங்குறதில்ல. நம்ம இடம் ஆள் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 நாள் 5 நாள் பயிற்சி கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. பயிற்சி கத்துக்கிறவங்க கத்துக்கலாம். நம்ம வணக்கம். கோவை மாவட்ட நடன கலைஞர்கள் நடத்தும் ஐயா சின்னசாமி அவர்கள் முதல் நன்றி. என்னை தேர்வு பண்ணி நான் பெரும்பாலும் விருது வாங்குவதே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதனால நிறைய இந்த மாதம் கூட நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. நான் யாருக்கும் போனதில்லை. ஒரு விற்பனை அம்மா சொன்னாங்க, பரிமளா அம்மா இந்த மாதிரி மாஸ்டர் உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம், நீங்கள் வாங்கன்னு. அம்மா ஏதாவது காசாமான்னு. இல்லை நீங்கள் வாங்க, காசுலாம் கிடையாதுனாங்க. விவரம் விசாரிக்கும் போது நீங்கள் எப்படி சிந்தனையில் இருக்கீங்களோ அதே சிந்தனையில் எங்கள் குழுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, சின்னசாமி ஐயா அப்படின்னாரு. அவருக்கு முதல் நன்றி. விற்பனை ஆகும் காலத்தில் விற்பனை இல்லாமல் ஒரு விருது கொடுக்குறாங்க. அதுவும் தங்க மகன் வந்து ஐயா சொன்ன மாதிரி தான் வாழ்த்துவது. நம்ம குழந்தைகளை என்ன தங்கம் எப்படி தங்கம் இருக்கா அப்படின்னு கேட்காம இருக்காதா, அந்த சொல்லை மறுபடியும் கேட்க வச்சார் இல்லையா, அவருக்கு ஒரு நன்றி. தங்க மகன் எனக்கு கிடைத்தது, அவர் கொடுத்தது எனக்கு ஒரு அப்பாவாக நான் வாங்கிக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்னுடைய மாணவிகள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதுல ஐயா மனோகரன் ஐயா ரொம்ப சந்தோஷம். நன்றி அண்ணா. இது நானும் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இன்ஸ்டா மூலியமா, நம்ம ஷூட்டிங் மூலியமா எல்லாம் நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க. எடுத்த உடனே சொல்றது 5000 இல்ல 2000 500 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கேயுமே போய் காசு கொடுத்து அவார்டு வாங்க விரும்பல. ஏன்னா என் திறமைக்கு அவார்டு கிடைக்கணும்னு நான் விரும்புவேன். அந்த மாதிரி தான். அதனாலதான் இந்த ட்ரிப்பு யாருக்கிட்டையும் காசு வாங்கி அவார்டு கொடுத்தா அது அவார்டுக்கு பேர் இல்லை. அது நம்ம கடையில கொடுத்தே ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா. அதனால அவார்டுங்கிறது நம்மளோட நடிப்புக்கு, நம்மளோட திறமைக்கு வரணும். இதுல நல்லா நடிச்சவங்களும் இருக்காங்க, நடிப்பு கத்துக்கிறவங்களும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாவும் வந்துக்கலாம். இப்ப எல்லாம் இப்படி எல்லாம் ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தணும்னாதான் அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் நம்ம நடிக்கணும், இந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதனால நடிச்சவங்க நடிக்காதவங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம ஊக்குவிக்கணுங்கிறது தான் இதோட வேண்டுகோள். யோகேஷ் பாபு திரைப்பட இயக்குனர் மேடைக்கு வருங்க. ஏற்கனவே ஒரு படம் இயக்கியிருக்காரு. 2 இயக்குனர்களும் மேடையில் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. 2வது வந்து எங்களுக்கு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு. யாராவது ஃப்ரீயாக எடுத்து தருவாங்களா? யாரும் எடுத்து தர மாட்டாங்க. ஆனால் எங்களுக்காக நீங்களாம் மேலே வரணும்னு சொல்லி எங்களுக்காக 3 நாளில் 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். என்னோட பேர் யோகேஷ் பாபு இல்லை, யோகேஷ் பிரபு. தப்பாக வந்து பிரச்சனை இல்லை. நான் ஏன் வந்து எனக்கு இங்கே ஆக்சுவலி எனக்கு ஒரு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க்கையும் விட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் வந்தது காரணம், ஒரே காரணம்னா இந்த மனுஷனால மட்டும்தான். ஏன்னா இவருடைய பேர் வந்து யார் என்ன சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவரோட பேர் வந்து நான் சைல்டு சின்னசாமி தான் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா,
பார்க்கறது இவ்வளோ பெருசாக இருக்கிறாரு, ஆனால் குழந்தை மனசு குழந்தைத்தனம் தான் இவருக்கு. நான் நிறைய டைம் இது பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு இதனாலுமே முதல்ல ஃபோன் அடிச்சுன்னா, அண்ணா இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னோடனே, சரிங்க நான் ஃபோன் பண்ணுறேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டார். இருங்க அப்படின்ட்டு அடுத்த 5வது நிமிஷத்தில் அந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுப்பாரு. ஒரு லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னா நம்ம என்ன கேட்குறோமோ அடுத்த நிமிஷம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், இல்லை நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, இல்லை அந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ கேட்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்மிடியேட்டாக வந்து ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், மனசில் எந்த ஒரு வஞ்சமும் வைக்காமல் இம்மிடியேட்டாக ஒரு வேலை நடக்குது செய்யணும் அப்படின்னா அது வந்து இவர் நிறைய விஷயத்தில் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஒன்றும் இல்லை 2 இல்லை, சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்குலாம் லொக்கேஷன் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாரு. என் படத்துக்கு எத்தனையோ இடத்துல போயெல்லாம் அலைஞ்சு அந்த லொக்கேஷனுக்குலாம் 5000 10,000 கேட்டு இவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் வாங்க நம்ம வீடு இருக்குது, இங்கே வாங்க நம்ம இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. சாப்பாடுலேருந்து வீட்டிலேருந்து அத்தனை சப்போர்ட் பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் நின்னார் எனக்கு வேண்டி. அவர் கூப்பிட்ட ஒரே வார்த்தைனால என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சைல்டுக்காக போகணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலும் மேலும் நிறைய கலைஞர்களே இதே மாதிரி ஊக்குவிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊக்குவிப்பீங்க, நல்லா வருவீங்க. தேங்க்யூண்ணா. இவரும் அப்படித்தான். அண்ணன் சொல்லணும் அப்படின்னா 2 இவைகள் தான் இங்கே நிற்கிறாங்க மேடையில். அவரும் ஒரு இயக்குனர், பிஆர்ஓ, திரைப்படங்களில் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய வாய்ஸு பேசி ரெக்கார்ட் பண்ணி ஒரே நைட்டில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் கிளாப் ஆகிருக்கு. அதுக்கு அந்த வாய்ஸ் பேசுறதே இவர் தான். படம் பேர் அண்ணாமலை. இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு நான் அவர் சொல்ல வேண்டாம்னாரு, ஆனால் எனக்கு சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய இயக்குனர் இருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக சொன்னால் தான் அது மரியாதை. அவருக்கு சால்வை அளிக்கணும். Okay.